கோவை குற்றாலத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டா கனெக்ஷன் கொடுத்தது போல மேற்கூரையில் இருந்து அருவி போல் திரையரங்கிற்குள் மழைநீர் கொட்டும். இதுதான் பிராட்வே சினிமாஸின் கோல்டு ஸ்கிரீன். தண்ணி கூட இங்க வந்துடும். கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள பிராட்வே மாலில் 9 ஸ்கிரீன் கொண்ட பிராட்வே சினிமாஸ் அமைந்துள்ளது. 6 ஸ்கிரீன்களிலும் அரசு நிர்ணயித்த கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் ஐமேக்ஸ், எபிக் மற்றும் மழையில் நனைந்து ஊறிப்போன கோல்டு ஸ்கிரீனில் தங்கள் இஷ்டம் போல கட்டணம் வசூலிப்பதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். கோல்டு ஸ்கிரீனில் ரெக்லைனர் வசதியுடன் இருக்கை அமைந்திருப்பதாக கூறி ஒரு நபருக்கு 445 ரூபாயை கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை இந்த திரையரங்கில் மாமன் படம் பார்க்க சென்ற ரசிகர்கள் மாலை 4:10 மணி காட்சிக்கு முன்கூட்டியே அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெளியே கொட்டி தீர்த்த கனமழையால் உண்டான பாதிப்பால் திரையரங்கின் உள்பக்க இன்டீரியரை சேதப்படுத்திக் கொண்டு மழைநீர் அருவி போல் கொட்டியதால் பாதிப்பிற்கு உள்ளானதாக ரசிகர் ஒருவர் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். உடனடியாக காட்சி ரத்து செய்யப்பட்டதாகவும் அங்குள்ள மற்ற ஸ்கிரீன்களிலும் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு பணம் திருப்பி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. திரையரங்கு லாபியிலும் மழைநீர் சொட்டிக்கொண்டே இருந்தது. இதனால் குடும்பத்துடன் படம் பார்க்க சென்றிருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த பிராட்வே திரையரங்க பொது மேலாளர் ராஜ்குமார், கோல்டு ஸ்கிரீனில் மழைநீர் அருவியாக கொட்டிய வீடியோ பழையது என்றும், நேற்று பெய்த மழையால் லாபியில் மட்டுமே மழைநீர் கசிவு ஏற்பட்டதாகவும், தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப காரணங்களால் மட்டுமே 4 மணி காட்சிகள் 9 ஸ்கிரீன்களிலும் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது வரை அனைத்து காட்சிகளும் தடையின்றி நடப்பதாகவும் தெரிவித்தார். ரத்து பண்ண காரணம் டியூ டு த அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனால நாங்க எல்லா கஸ்டமருக்கும் ஃபார் த சேஃப்டி ரிலேட்டட் இருக்கிறனால நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிறோம் சார். இல்ல அதாங்க, என்ன அந்த மாதிரியான என்ன இஷ்யூ நடந்துச்சுன்னு கேக்குறேன் சார். நம்மளுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ மேல ப்ரொஜெக்ஷன்ல இருக்குது. சரி, ப்ரொஜெக்ஷன்ல இருக்குது. சரி, இப் இன் கேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 4 மணி ஷோ ரைட். அடுத்த காட்சிகள்லாம் 6 மணி காட்சிகள்ல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கிட்டையும் நீங்க ரிவ்யூ வேணா எடுத்து பாருங்க. புக் மை ஷோல இப்ப கூட ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. எல்லாம் லைவ்ல தான் இருக்குது. நேத்து ஈவினிங்ல 6 மணில இருந்து இப்ப மட்டும் பார்த்தா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்ப மட்டுமே எந்த ஸ்கிரீனுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது கிடையாது. ஃபார் த கஸ்டமரை எந்த விதமான அசம்பாவிதமும் உள்ள நடக்கிறது கிடையாது. நம்ம ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சார். அது போக நீங்க ஒரு கோல்டு ஸ்கிரீன்ல போட்டிருக்கீங்களா சார்? ஆமா, அது ரொம்ப லாங் பேக் நடந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 2 மாசம் இருக்கும் சார். எக்ஸாக்டா எடுத்து சொல்லணும்னா நான் டேட் எடுத்து நான் வாட்ஸ்அப்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ்.